வாழ்க்கையிலங்க நம்மளுடைய வாழ்க்கை இருக்குது பாருங்கள், அது ஒரு பிறப்புக்கும் இறப்புக்கும் இடையேயான ஒரு பயணம். அவ்வளோதானே, அது சுருக்கமான வாழ்க்கை. அது இந்த பயணத்தில் அதை பகுத்து கூட பார்க்கலாம். அதை ஒரு அநேகமாக விவரம் தெரிஞ்ச என்ன, மூச்சு விட்டு ஒரு 3 மாதம் அம்மா வயிற்றுக்குள்ளே இருக்கோம். அம்மாவுடைய வயிற்றுக்குள்ளேயே நம்ம மூச்சு தொடங்கிறதுன்னு சொல்கிறான். 6வது மாதத்துக்கு மேலே நம்ம மூச்சு விட ஆரம்பிச்சிடறோம். அங்கே மூச்சு விடுறது மட்டும் இல்லையா, சாப்பிட்றது, ஆட்டம் போடுறது, குத்துறது. அதை தான் அம்மா அடிக்கடி சொல்லி காட்டுறாளே, உன் பகன் உன்னை விட மொத்தமாக இருப்பான் போல இருக்கப்பா அப்படின்னு சொல்லி காட்டுறா அப்பா கிட்ட. அதனால் நம்ம வேலையை அங்கேயே ஆரம்பிச்சிட்டோம். அங்கே இருந்து தொடங்கி அதுக்கு பாடு இப்போ கருவாக இருக்கக்கூடிய ஒரு வாழ்க்கை இருக்குது. அப்புறம் அதுக்கு பிற்பாடு குழந்தையாக பிறந்த பிற்பாடு ஒரு குழந்தை வாழ்க்கை, ஒரு 5 வயசு வரைக்கும் என்ன தெரியும், அது அப்போ நம்ம என்ன செஞ்சோம், என்னவா இருந்தோம்னு ஏதாவது தெரியும், ஞாபகம் இருக்கா, நினச்சி பார்க்குறோம், நினைவு வரலையே. ஒருவேளை அறிஞர்கள் இங்கே இருக்கவங்களுக்கு யாருக்கும் நினைவு இருக்கா நமக்கு தெரியல. யாரும் நினச்சி பார்க்குறேன். எங்கள் அண்ணன் சொல்கிறாரு, ஒரு நாள் நீ படுத்து கிடந்தடா, தெரியாதனமாக ஒரு என்ன துணியை போட்டு வச்சுருந்தாங்களோ வீட்டில், மிதிச்சுட்டேன்டா உன்னைய அப்படின்னு எங்கள் அண்ணன் அப்படி பதறி அழுவான். சொல்லும்போதே அழுவான். அப்போ அந்த குழந்தை வாழ்க்கை ஒன்று, அது ஒரு 5 வயசு வரைக்கும். அப்புறம் கிட்ட 5 எங்களெல்லாம் 6 வயசில் தான் கொண்டு போய் தள்ளி விட்டாங்க பள்ளிக்கூடத்தில். அப்போ பள்ளிக்கூடத்துக்கு போன பாடு பள்ளிக்கூட வாழ்க்கை, அது கல்வி வாழ்க்கைன்னு வச்சுக்கிடுவோம். அப்போ கரு வாழ்க்கை, குழந்தை வாழ்க்கை, கல்வி வாழ்க்கை. இப்போ கல்வியை முடித்தாச்சு அப்படின்னா வேலைக்கு போகணும். அது அடுத்த கட்டம் அதுதானே, வேலைக்கு போகணும். அப்போ தொழில் வாழ்க்கை 4வது. தொழில் வாழ்க்கைக்கு போயிட்டோம்னு தெரிஞ்சிட்டாலும் வீட்டுக்கு மொய்க்க ஆரம்பிச்சிடும். ஆள் வந்துடும், என்னங்க அப்புறம் ஏதாவது பார்க்க வேண்டியதானே, பொங்கல் ஆள் இருக்குது அப்படின்னு ஆள் வந்துடும். சரி, திருமண வாழ்க்கை முடிஞ்ச பிற்பாடு என்ன ஆகிடுது, தந்தையாக இருக்கக்கூடிய வாழ்க்கை 6வது வாழ்க்கை. அப்புறம் கடைசியாக தந்தையாக இருந்து வாழ்ந்து வச்சு நடந்து போகிறப்பாடு தகப்பன் இது தாத்தனாக இருக்கிற வாழ்க்கை. அப்போ 7 வாழ்க்கை 7 கூறா. அதாவது எங்கள் ஊர் மதுரை பகுதியில் சொல்கிறதா இருந்தால் அது என்ன, அது மண்டகப்படினுவான். அழகரை வந்து இறக்கும்போது ஒவ்வொரு மண்டகப்படியாக இறங்கி வருவார். அது மாதிரி இந்த மண்டகப்படி 7 மண்டகப்படி இருக்குது. இந்த 7 மண்டகப்படியில் நம்முடைய வாழ்க்கை சொல்கிறது, நம்முடைய வாழ்க்கை அது யார் கையில், நம்ம கையிலையா, இன்னொருவர் கையிலையா, பிறர் கையிலான. அப்போ நமக்கு சொல்லும் போதே இப்படி பார்த்துட்டு கிறுக்குத்தனமாக இருக்குது. நம்ம வாழ்க்கைன்ற நம்ம கையில் தானே இருக்கும், அது அதுக்கு இன்னொருத்தர் கையில் இருக்க போகுது அப்படின்னு நமக்கு தோணுது இல்லையா. ஆனால் அறிஞர்கள் எப்படி முடிவு பண்ணியிருக்காங்கன்னு தெரியாது நமக்கு. இந்த தலைப்பை கொடுத்துருக்காங்கன்னா ஏதோ ஒரு விஷயம் இருக்கும், இல்லாமல் சொல்ல மாட்டாங்க. கேட்டு தெரிஞ்சுக்கிடுவோமே, நாம் ஏன் கற்பனை பண்ணுவானே, அதனால் கேட்டு தெரிந்து கொள்வதற்காக கூடியிருக்கிறோம். அதுதான் அறிவு பயணிப்பது. நாம் என்ன செய்யறோம், பிறந்ததுலேருந்து பிறந்தோம், அம்மா அப்பா நமக்கு ஏதோ ஒன்று சொன்னாங்க, அவ்வளோதான். அப்புறம் பள்ளிக்கூடத்துக்கு போய் வாத்தியார் சொன்னதை கேட்டோம், கேட்காமல் இருந்தோம். கிடையாது பெரியவர் அடிச்சுக்கிட்டே சொல்கிறார் இந்த ஆள் அப்படின்னு இருப்போம். அது கேட்டோம் கொஞ்சம். அப்புறம் அதுக்கு பிற்பாடு வாழ்க்கையில் நாம் என்ன கற்றுக்கிட்டோம் அப்படின்றது ஒன்று. கற்றுக்கிட்டது மட்டும் இல்லை, கற்றபடி நிற்கணும் இல்லை. இப்போ நமக்கு இருக்கிற தகராறு எங்கே இருக்குது அப்படின்னா, முதல்ல கற்காத மனிதர்கள் மிகுதி, 2வது கற்றவர்கள் கற்றபடியே நிற்கணும் இல்லை, அது ரொம்ப தகராறு. சரி, நிற்கலாம் நினச்சோம்னா வீட்டை ஒத்துக்கிடுவாளா சம்சாரம்? கிறுக்கு மனுஷா, கூறு கட்ட மனுஷனை கட்டி வச்சுட்டாங்க. எனக்கு என்னையா வாழ்க்கை நடத்துகிற நீ
அப்படின்னு அவள் கேட்டு பண்ணுவான். அவன் முரண்டு பண்ணாலும் பிள்ளைகள் முரண்டா பண்ண ஆரம்பிச்சிடும். இதுக்கிடையில் நாம் எப்படி வாழ்கிறோம் அப்படின்றது ஒரு தனி வாழ்க்கை வரலாறு. இதில் இந்த வாழ்க்கை நம் கையிலா பிறர் கையிலா? உங்களுக்கெல்லாம் நீங்கள்லாம் என்ன நினைக்கிறீங்கன்னு எனக்கு தெரியாது. என்னத்தை பெய்த அழைப்புன்னு ஒரு போட்டிருக்காங்க. சரி, மழை பெஞ்சிருச்சு, வெளியே உடனே போக முடியாது, சரி என்னத்தையாவது சொல்லிட்டு கேட்பான் அப்படின்னு அப்படி இருக்கையிலோ அல்லது இல்லைப்படியே கேட்போம். விவரம் என்ன தான் இருக்குது கேட்கணும். ஏன்னா எதுவானாலும் சரி கேள்வி ஞானம்ன்றது ஒன்று நம்ம போட்டு சொல்லிட்டான். எதையாவது கேள்றா, நீ கற்றதனாயினும் கேட்கன்றா. படிக்கலையா பரவாயில்ல, சரி ஒரு வாழ்க்கையை இழந்துட்ட, அது தப்பு தான், ஆனாலும் பரவாயில்ல கேட்கவாது செய்ய, கேட்டுக்க. நான் இதுக்கு பிற்பாடு நிற்கன்ட்டான் மூணாவது. அதனால் நீங்கள் இங்கே கேட்கறது மட்டுமல்ல, உங்களுடைய அறிவை நீங்கள் பயன்படுத்துங்க. நம்ம ஊரார் அறிவை பயன்படுத்துறதை விட நம்ம அறிவை பயன்படுத்தணும். அதற்காக உங்களிடத்தில் வேண்டுதல் செய்து கொண்டு இப்போ நேரத்துக்கு நெருங்கிட்டேன். அதனால் இனி நாம் முன்னே நீட்டிக்கிறதை விட இவங்களை மோத விடலாம். நம்முடைய வாழ்க்கை யார் கையில் அப்படின்றதில் 4 பேர் பேசுகிறாங்க. ஒரு பக்கம் பேராசிரியர் அன்புநாதன், அவர் ஒரு மருத்துவர். கையை பிடிச்சி பார்த்தோன்னுங்க கதையை சொல்லிவிடுவார். அவர் என்னுடைய மாணாக்கர் தான். ஆனால் நான் பெருமைப்படுகிற மாணாக்கர். இல்லை, நம்மக்கிட்ட கற்றுக்கிட்ட பிள்ளை இவ்வளோ அறிவாளியாக இருக்கேன், நம்மளை மிஞ்சி இருக்குது அப்படின்னு. ஏன்னா அப்படி ரொம்ப, அதாவது எனக்கு எப்போது சிரமமாக இருந்தால் நான் இப்படி இருக்கிறேன்றதுக்கு காரணம் அவர் தான். நான் இப்படி இருக்கேன் அப்படின்றதுக்கு அவர் தான் காரணம். அதனால் ரொம்ப தெளிவான ஆள். மருத்துவத்தில் எவ்வளோ தெளிவாக இருக்காரோ அதுபோல் இந்த செய்தி சொல்லுவதிலும் தெளிவாக இருப்பார், நம்பலாம். அவர் ஒரு புறம். அந்த பக்கத்தில் தம்பி ராஜ்குமார், அவர் எங்கள் பண்ணையில் வளர்கிற அது ஒரு அதை பறவைன்னு சொல்லலாம், இல்லை என்ன வேணாலும் சொல்லுங்கள், பயிர்னு சொல்லுங்கள், அது ஒரு உயிர், எங்கள் பண்ணையில் விளையாடுற உயிர் அது. அவர் ஒரு நல்ல பேச்சாளர், ரொம்ப அருமையாக செய்திகளை சொல்லுவார். இந்த பக்கம் ராஜபாளையத்தில் தான் இருக்கார். அதனால் இருக்கேங்க. அவர் பிறந்து வளர்ந்தது நாகர்கோவில், ஆனால் இங்கே தொழில் பார்க்குறதுல ராஜபாளையத்து பக்கத்தில் இருக்கார். நல்ல செய்தி சொல்லுவார். அவங்க 2 பேரும் என்ன சொல்கிறாங்க, நம்ம வாழ்க்கை நம்ம கையில் தாங்க, அடுத்த கையில் இல்லைங்க. 2 பேர். இந்த பக்கத்தில் நம்ம ரேவதி அம்மா, இவங்க மதுரையில் நம்முடைய அது செந்தமிழ் கல்லூரியில் பணியில் இருக்காங்க. அவர் ஒரு துணை முதல்வர். அவங்க சொல்கிறாங்க, இல்லைங்க பிறர் கையிலே இருக்குது, சும்மா அப்படி நம்ம பழட்டிடக்கூடாது, அடுத்த கையிலையும் இருக்குதுங்க அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. எங்கெங்கே அடி வாங்கினாங்களோ, அனுபவம் தானேங்க மனுஷனுக்கு. அதனால் அவங்க சொல்கிறாங்க, மறுபடி பிறர் கையில் தான் இருக்குது அப்படின்னு அவங்க. அந்த பக்கத்தில் நம்ம ராஜா, அவர் தெளிவாக சொல்கிறார், சரி கல்யாணம் கட்டாததுக்கு முன்னாடி வரைக்கும் நம்ம கையில் தான் இருக்கிறத நினச்சிக்கிட்டு இருந்தோம். நம்ம வாழ்க்கை நம்ம கையில் தான் இருக்குது, ஆறா போடா அப்படின்னா. கல்யாணம் ஆச்சு, அந்த அம்மா ஒரு பார்வை தானே பார்க்குது, ஒரே பார்வை, செத்து சுண்ணாம்பாகி உட்காந்துருக்கோம். ஒரு பார்வை, ஒரு வழி கிடையாது. அப்புறம் போய் கெஞ்சி, ஆமாம் 2 நாள் போச்சு, மன நிம்மதி இல்லாமல் இருக்குது. நம்ம மனசு நம்ம கையில் தானே இருக்குது. ஆனால் அவளுடைய ஒரு பார்வையில் இப்போ என்ன ஆகிப்போச்சு, அந்த மனசு
திருமணத்துக்கு முன்னாடியும் கறங்குச்சு, இப்போ பின்னாடி ரொம்ப ரொம்ப கறங்குது. என்னடா எழுதுன்னு அவர் சொல்கிறார். நம்ம கையில் இல்லைங்க, பிறர் கையில் இருக்குங்க அப்படின்றார் அவர். நமக்கு கேட்டுக்கலாம் தானே, தெரிஞ்சுக்கிட. இனி நான் இடையில் நிற்காத வழிக்கு அவர்கள் அழைப்பதில் பெருமைப்படுகிறேன் என்று சொல்லி, இப்போ நம் வாழ்க்கை நம் கையிலா பிறர் கையிலா என்ற இந்த தலைப்பில் நம் கையில் என்று சொல்ல வருகிறார் பேராசிரியர் அன்புநாதன் அவர்கள். வாங்க. அந்த பக்கத்தில் அந்த ரேவதி மேடம் வந்து செந்தமிழ் கல்லூரியில் வேலை பார்க்குறாங்க. ஒரு முறை சும்மா கல்லூரிக்கு போகும்போது அப்படி பார்த்தேன். உள்ளே அவங்க கிளாஸ் எடுத்துக்கிட்டு இருந்தாங்க. சொல்லிக்கிட்டு இருக்காங்க, ஏய் பரீட்சை வரப்போகுது, ஒழுங்காக படிங்க, நீ ஒழுங்காக படித்தாதான் மார்க் வரும், பார்த்துக்க, எல்லாம் உங்கள் கையில் தான் இருக்குது அப்படின்னு அங்கே காலேஜில் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. இங்கே வந்து நீ மார்க் வாங்கிறது அடுத்த கையில் இருக்குடான்னு சொல்கிறாங்க. பிறர் கையில் தான் நம் வாழ்க்கை இருக்கிறது. பிறர்கிட்ட இருக்குன்னு என்ன அர்த்தம்? பார்த்து எழுத சொல்கிறாங்களா என்னன்னு தெரியல. சரி, அந்த பக்கம் ராஜா சார் பட்டிமன்றத்தினுடைய அவருக்கே எக்கச்சக்கமான ரசிக கூட்டம் இருக்கின்றது. தனக்கென ஒரு பாணியை வளர்த்து கொண்டு ராஜா பாணி அப்படின்னு சொல்லி ராஜநடை போடும் அவர் என்ன சொல்கிறாரு, இங்கே வந்து இல்லை நான் மற்றவங்க கையில் தான் சொல்கிறாரு. இதிலே ஒரு பெரிய முரண்பாடு இருக்கு. நாங்கள் என்ன சொல்கிறோன்னா, நம் வாழ்க்கை நம் கையில் தான். எனக்கு இந்த விஷயத்தை என் தங்கச்சி உணர்த்தினான். ரொம்ப நாளைக்கு நிறைய விஷயங்களை நம்ம சின்னவங்கள்ட்ட கற்றுக்குறோமா இல்லையா? எங்கள் அப்பா வந்து இந்த சீனா யுத்தம் நடக்கும் பொழுது மிலிட்ரியில் போய் சேர்ந்தார். அதுக்கப்புறம் மிலிட்ரியிலே கண்டினியூ ஆனார். மதுரையில் ரொம்ப வருஷம் மிலிட்ரியில் ஏஓ அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸராக இருந்தார். அவரை அந்த அந்த மிலிட்ரி உடையில் பார்த்து பார்த்து அவளுக்கு ஒரே ஆசை, நானும் மிலிட்ரியில் சேரணும். இப்போ மாதிரி அப்போ எல்லா துறைகளிலும் பெண்கள் சேர முடியாது. ஒரே ஒரு துறையில் சேரலாம், அது மருத்துவத்துறை. அதுக்குன்னு தனி பரிசு இருக்குது, ஏஎஃப்எம்சின்னு சொல்லுவாங்க, ஆர்ம்டு ஃபோர்ஸஸ் மெடிக்கல் காலேஜ். அதுக்குன்னு தனியாக ஒரு தேர்வு வைப்பாங்க. 75 சீட்டு தான், அதில் 20 சீட்டு வந்து பெண்களுக்கு போகும். அது முயற்சி பண்ணி எழுதுனா கிடைக்கல, அவளுக்கு கிடைக்கல. அந்த வருஷம் இங்கே தமிழ்நாடு மெடிக்கல்லையும் கிடைக்கல, அவளுக்கு அக்ரிகல்ச்சர் காலேஜ் தான் கிடைச்சிச்சு. அக்ரிகல்ச்சர் காலேஜில் படிக்க ஆரம்பித்தாள். எம்எஸ்சியும் படித்தாள், எம்ஃபிலும் படித்தாள். பின்பு விஞ்ஞானிகளாக சேர்வதற்கான ஐஏஎஸ் ஐஎஃப்எஸ் மாதிரி ஒரு தேர்வு உண்டு. அந்த தேர்வில் எழுதி டிஆர்டிஓவில் சேர்ந்தான். டிஆர்டிஓன்றது நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய இராணுவத்தில் இருக்கக்கூடிய மிக உயர்ந்த ஒரு ஆராய்ச்சி நிறுவனம். நம்ம கலாம் ஐயா அதில் தான் இருந்தாங்க. பல்வேறு துறைகளை கொண்ட ஒரு பெரிய ஆராய்ச்சி நிறுவனம். அதாவது டிஃபென்ஸ் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் ஆர்கனைசேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம பாதுகாப்பிற்கான எல்லா விஷயங்களையும் அங்கே ஆராய்ச்சி செய்து சொல்வது. அதில் வேலைக்கு சேர்ந்தா. அடுத்தடுத்த லெவலுக்கு போனால் சேரும் பொழுது ஏ கேடர், ஏ சயின்டிஸ்ட். அப்துல் கலாம் இருந்தது ஹெச். இன்னும் 2 வருஷத்தில் ரிட்டையர்ட் ஆக போகிறா. இப்போ அவள் இருக்கிறது ஜி. அவள் வந்து பயோ வார்ஃபேர்னு சொல்லுவாங்க, அதில் சீனியர் சயின்டிஸ்டாக இருக்கிறா. பயிர்களுக்கு முந்தைய காலத்தில் துப்பாக்கி வச்சு சுட்டுக்கிறது, இப்போ பல வழியில் கிருமிகளை அனுப்புவது, பயிர்களை நாசம் பண்ணுவது, இப்படி பல வகையில் போர்கள் இருக்குது. அதில் இவ அந்த பயிர்களை நாசம் பண்ணக்கூடிய விஷயங்கள் அது தொடர்பான இதில் சீனியர் சயின்டிஸ்டாக இருக்கான். ஒரு முறை கல்யாணத்துக்கு பெங்களூர் போனோம். நான் காரில் இங்கேருந்து போயிருந்தேன், அவள் டெல்லியிலேருந்து வந்திருந்தா. அங்கே வந்து ஒரு மெடிக்கல் அங்கே ஒரு மிலிட்ரி கேன்டீன் இருக்குது. அங்கே ஏதோ ஜாமான் வாங்கணும் அப்படின்னு காரில் அவளை கூட்டிகிட்டு போனேன். போன உடனே அங்கே உள்ள செக்யூரிட்டி இருப்பாங்கல்ல, என்னுடைய கார்டை காட்டணும்னு பெரிய சல்யூட் போட்டு காரை இங்கே நிறுத்துங்கன்னு சொல்லிவிட்டு
கார்லேருந்து இறங்கி வரத்துக்குள்ள அந்த டோட்டல் இதனுடைய கமாண்டிங் ஆஃபீஸர், அவர் லெஃப்டினன்ட் கேர்னல் ரேங்க்ல இருக்கவர், அவர் முதற்கொண்டு எல்லாரும் ஓடி வந்து விஷ் பண்ணாங்க. விஷ் பண்ணி உள்ளே கூட்டிகிட்டு போய் உள்ள எல்லா இடத்துக்கும் போனேன். அப்போ தான் நான் தெரிஞ்சேன், இவன் இருக்கிறது பிரிகேடியர் லெவலில் இருக்கிறா. பிரிகேடியர் லெவல் அப்படிங்கிறது ஃப்ளாக் ஆஃபீஸர், மிலிட்ரியில் ஒரு உயர்ந்த இடம். நம்ம ஊரில் சொல்லணும் அப்படின்னா, இங்கே போலீஸ் கேட்டகரியில் ஃபஸ்ட்டு டாப் மோஸ்ட் ஆஃபீஸர் வந்து டிஜிபின்னு சொல்கிறோம், அவருக்கு 1 ஃப்ளாக். ஏறத்தால் அந்த கேட்டகரி. நினைத்ததை முடித்தாள். என்னால் முடியும் என்று அவள் அன்றைக்கு மிலிட்ரி அந்த பக்கம் விட்டுட்டு இந்த பக்கம் வந்து பிடிச்சிருக்கான். எனக்கு வெறி ஆச்சரியம். இதைத்தான் வள்ளுவர் ஆக்கம் அதர்வினாய் செல்லும் அசைவிலா ஊக்கம் உடையான் உலை என்று. நீ உன்னை நம்பி நீ நடக்க ஆரம்பித்தாள் என்றால் உன்னை தேடி உயர்வு வந்து சேரும் என்று சொல்கிறார். வேற எங்கேயும் போக வேண்டாம். என்னை நம்பி நான் நடக்க துவங்கும் பொழுது என்னை நோக்கி உயர்வு வந்து சேரும். அடுத்தவங்களை நம்புறது இல்லை. அடுத்தவங்களை, அதாவது ஐயா சொல்லும் பொழுது சொன்னாங்க, பல்வேறு மண்டகப்படிகள் இருக்குன்னு சொன்னாங்க. இருக்கு இருக்கு, இல்லைன்னு சொல்லலை. நாம் சமூக விலங்காக பிறந்திருக்கின்றோம். நமக்கு மற்றவர்கள் வேண்டும். உயரமான ஒரு இடத்துல இருக்க ஒரு பொருளை எடுக்கணும். ஏணியை பயன்படுத்தி நான் மேலே ஏறி எடுக்கிறேன். அதனால் அந்த பொருளை எடுத்தது ஏணி தான் சொல்ல முடியுமா? நான் தான் எடுத்தேன். ஏணியாக பயன்படக்கூடியவர்கள் பெற்றோர்களாக இருக்கலாம், ஆசிரியர்களாக இருக்கலாம், அல்லது நான் வேலை பார்க்கும் இடத்திலே இருக்கக்கூடிய உயர் அதிகாரிகளாக இருக்கலாம். எல்லா இடத்துலையும் எல்லாம் கரெக்ட். ஆனால் நான் என்னுடைய உயர்வு என்பது என் கையில் தான் இருக்கின்றது. நம் ஒவ்வொருவர் கையில் தான் இருக்கின்றது. ரொம்ப முன்னாடியே யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்று சொன்ன கணியன் பூங்குன்றனார் அடுத்த வரியாக சொன்னார், தீதும் நன்றும் பிறர் தரவாரா என்று. எதுவும் அடுத்தவன் கொடுத்து வர்றதில்லை. உனக்கு நல்லது நடந்தாலும் சரி, கெட்டது நடந்தாலும் சரி, எல்லாம் ஒன்னால தான் சொன்னார். அன்னைக்கே சொல்றாரு, உன் கையை நீ நம்புன்னு சொல்லி. ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு திரைப்படத்திலையும் நம் வாழ்க்கை நம் கையில்னு சொல்லிட்டு ஒரு தடவை சொன்னா 100 தடவை சொன்னதுன்னு சொல்லி ஒருத்தர் சொன்னார். என்ன அது போடுங்க, இது எப்பவும் இருக்கணும். எஸ்ஐஆர் நம்ம கையில் இருக்கா, பிறர் கையில் இருக்கா? எல்லார் கையிலையும் இருக்குது. அது எழுதி கொடுத்து உள்ள சேர்க்கறது நம்ம கையில தான் இருக்கு. நம்ம எழுதி கொடுத்து சேர்த்தோம்னா தான் நம்ம உள்ள போட முடியும். அப்பதான் நம்ம கையில மை வரும், இல்லாட்டினா வராது. அது வரட்டும், வாங்கி நம்ம அனுப்பிடுவோம். சரி சரி சரி. ஐயா வந்து சரியா ஞாபகப்படுத்தினாங்க. இந்த எஸ்ஐஆர்னு ஒன்று இருக்கா, அது யார் கையில் இருக்குன்னு கேட்டாங்க. அது வந்து நம்ம கைக்கு வரும், வந்தோடனே நம்ம அனுப்பிடுவோம். நம்ம ஏன்னா வர்ற பிஎல்ஓவே அவங்க கையில் இல்லைன்னு. இதில் இப்போ நம்ம கையில் இருக்கு, நம்ம கையில் இருக்கு, நம்ம கையில் இருக்குன்னு சொல்கிறோம். நம்ம கையிலன்னா எப்படி, அது என்ன, அது ரொம்ப முக்கியமானது. இப்போ நம்ம நாட்டில் விடுதலை போராட்டம் நடந்துச்சு, ரொம்ப நாள் நடந்துச்சு, பிரிட்டிஷ்காரங்களை எதிர்த்து. அதில் முக்கியமாக பார்த்தா காந்தியே எடுத்துக்குவோம், இன்னொரு பக்கத்தில் சுபாஷ் சந்திர போஸ் எடுத்துக்குவோம். காந்தியடிகள் இந்தியாவிற்கு விடுதலை வேண்டும் என்று எண்ணுகிறார். அதே போல் தான் சுபாஷ் சந்திர போஸ் அவர்களும் விடுதலை வேண்டும் என்று எண்ணுகிறார்கள். இதற்கு இவர் ஒரு முடிவெடுக்கின்றார், நான் அகிம்சையில் போராடி நான் இந்த விடுதலையை வாங்க வேண்டும் என்று. அதே சமயத்தில் சுபாஷ் சந்திர போஸ் ஐயா அவர்கள் இல்லை, முல்லை முள்ளால் தான் எடுக்க வேண்டும், அவர்களைப் போல் நாமும் போராடி வெல்ல வேண்டும் என்று அவர் நினைக்கின்றார். அடுத்தது நினைச்சிட்டு பேசாம முற்றல, அதற்கான முயற்சிகளில் தொடர்ந்து 2 பேரும் ஈடுபடுகின்றார்கள். இதுதாங்க நம்ம கையில் எடுத்துக்கிறதுன்றது அர்த்தம். என்ன வேண்டும், அதற்கு ஏற்றாற் போல முடிவுகளை எடுக்க வேண்டும், முடிவுகளை எடுத்து முயற்சி செய்ய வேண்டும், வெற்றி அடைவோம். இது அடுத்தவங்க கையில் இருக்குன்னா என்ன அர்த்தம்? நமக்காக அவங்க முடிவு எடுப்பாங்களா? நமக்காக அவங்க என்ன எண்ணுவாங்களா? இவங்க சொல்றதை பார்த்தா விடுதலை நமக்கு கிடைத்தது பிரிட்டிஷ்காரங்கனால தான் அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்கு. அவன் தான் கொடுத்தான், அதனால அவங்க தான் நமக்கு விடுதலை வாங்கி தந்தாங்கன்னு சொல்ற மாதிரி இருக்கு. நாம் போராடி வாங்கினோம். தலைவர்கள் அனைவரும் நம்மால் முடியும் என்று நினைத்தார்கள், அதற்காக போராடினார்கள், அதை எண்ணினார்கள், முடித்தார்கள். அப்படித்தான் இது.
எப்படியோ வந்து யாரோ ஒருத்தர் மண்டபத்தில் எழுதி கொடுப்பாங்க, அதை வாங்கிட்டு வந்து ராஜா கிட்ட பாடி பொற்களி வாங்கிட்டு போயிடலாம்ன்ற ஜோலியே கிடையாது வாழ்க்கையில். ஏன்னா யாரும் உங்களை உயர்த்துவதற்காக இங்கே காத்துக்கிட்டு இல்லை. அதான் நிதர்சனமான உண்மை. நான் குட்டிக்கரணம் அடித்து வாழ்க்கையிலே போராடி வெல்ல வேண்டும். ஏன்னா வாழ்க்கை என்பதே போராட்டம் தானே. அதுதான் ஐயன் வள்ளுவர் சொல்றாரு, பிறவி பெரும் கடல் என்கிறார். அது பெட் ஆஃப் ரோசஸ் அப்படின்னு சொல்லி ஷேக்ஸ்பியர் கூட சொல்லலை. ஷேக்ஸ்பியர் தான் சொல்ல, இட்ஸ் நாட் பெட் ஆஃப் ரோசஸ். ஒரே ஒரு நிமிஷம், பெட் ஆஃப் ரோசஸ் இல்லைன்ற வாழ்க்கை போராட்டம். அப்போ நீங்கள் அடுத்தவங்க கையில் இருக்குன்னா அந்த போராட்டம் ஊக்கமுடைமைன்னு ஒரு அதிகாரமே இல்லாமல் போயிருக்கும். வள்ளுவன் அன்னைக்கே சொல்லியிருக்கான், இல்லை நம்ம கையில் தான் நிறைய சொல்லியிருக்கான். நிறைய விஷயங்கள் இருக்குது, நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம். அதனால் நம் வாழ்க்கை நம் கையில் தான் சொல்கிறேன். கடைசியாக ஒரே ஒரு சின்ன கதையை மட்டும் சொல்லி முடிச்சிடுறேன். ஒரே ஒரு நிமிஷம். ஒரு பெரிய அறிஞர், அவர் நமக்கு தெரிஞ்சிருக்கும் அந்த கதை. யார் எந்த கேள்வி கேட்டாலும் யோசித்து பதில் சொல்லி விடுவார். அவ்வளவு சிறந்த அறிஞர். அவர்கிட்ட என்னை மாதிரி ஒரு 18 வயசு பையன், சின்ன பையன், 18 வயசு பையன், இவர் எப்படியாவது மாட்டணும், கேள்வி கேட்டு மாட்டணும்னு நினச்சிட்டு ஒரு சின்ன பட்டுப்பூச்சியை கையில் பிடிச்சிட்டு போகிறான். அவர்கிட்ட போய் கேட்குறான், ஐயா அறிஞரே, எல்லா கேள்விக்கும் பதில் சொல்லியிருக்கலாம்ல, என் கையில் ஒரு பட்டுப்பூச்சி இருக்குது, அது உயிரோட இருக்கா செத்து போச்சான்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறான். மாட்டிக்கிட்டார். இவர் உயிரோட இருக்குன்னு சொன்னால் கையால் நசுக்கி இந்த செத்து போச்சுலன்னு காட்டிடுவான். செத்து போச்சுன்னு சொன்னால் அப்படி பறக்க விட்டுருவான். என்னடா அது சின்ன பையன் இப்படி மாட்டிட்டானே அப்படி யோசிச்சு பார்க்குறார். அருமையான பதிலை சொல்கின்றார். அந்த பூச்சி செத்ததும் சாகாததும் உன் கையில் உள்ளதுன்னார். உன் கையில் உள்ள பூச்சி செத்ததும் சாகாது எல்லாம் உங்கள்கிட்ட தான்டா இருக்குன்னார். இது பூச்சிக்கு சொன்ன கதை அல்ல, நம் வாழ்க்கைக்கு சொன்ன கதை. நாம் வாழ்விலே உயர்வதும் தாழ்வதும் எல்லாம் நம் கையில் தான் இருக்கின்றது. மற்றவங்களை பழி சொல்லி அர்த்தம் இல்லை. கடைசியாக இந்த உலகத்திலே 2 வகையான மக்கள் இருக்கின்றார்கள். ஒருவர் இந்த உலகத்திலே வாழ்பவர்கள், they are living in this world. இன்னொரு கேட்டகரி இருக்காங்க, they are staying in this world. இந்த உலகத்திலே இருக்கிறார்கள். வாழ நினைத்தால் வாழ முடியும். வாழ்பவர்கள் வாழ்க்கை உயர்வு தங்கள் கையிலே என்று நினைப்பவர்கள். மற்றவங்கள்லாம் இங்கே இருக்கின்றார்கள். நாம் இருக்கின்றோமா, இருப்பவர்களில் இருக்கின்றோமா அல்லது வாழ்கின்றோமா என்பது நம் கையில் என்று நினைக்கும் போதுதான் வரும் என்று கூறி இந்த அருமையான வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். ஒரு சின்ன பைய கையில் பூச்சியை கொடுத்து அந்த பூச்சியினுடைய உயிர் யார் கையில் இருக்குது அப்படின்றத கேட்க சொல்லி கதையை முடிச்சுட்டார். அவர் எதிரில் இருந்தவர் பெரியவர் விட சொல்ல முடியாமல் திகைச்சு போய், அது உயிரோடு இருக்கிறதும் சாகிறதும் உன் கையில் தான்ப்பா இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அது மாதிரி தான் நாம் முன்னேறதும் கீழே போகிறதும் நம்ம கையில் தான் இருக்குது. சுருக்கமாக சொல்லி முடிச்சிட்டார். நீ படித்தா முன்னுக்கு போகலாம். உன் படிப்பு வாத்தியார போடுவார், நீ படி, நல்லா படி. படித்த பிள்ளை ஆஃபீஸர் ஆகி போய் என்ன மாதிரி போயிருக்கு பாருங்க, டிஜிபி ரேங்குக்கு போயிருக்கு அந்தம்மா. அப்போ அந்த அளவுக்கு இருக்கக்கூடிய பெருமையை பெறணும்னா அது ஓங்கையில் தான் இருக்குது. வாத்தியார் அப்படி தானே சொல்லுவார், நீ படிக்கணும்னாப்பா ஓங்கையில் இருக்கு அப்படின்னு. ஆமாம், அப்புறம் நம்ம வீட்டுக்கு நம்ம தானே சாப்பிட்டாகணும். அழுதழுது நம்ம வீட்டில் சொல்லுவாங்கள்ல, அழுதழுது அவள் தான்டா பிள்ளை பெறணும் அப்படின்னாங்கல்ல, அது மாதிரி தான் நம்ம கையில் தான் இருக்குன்னு முடிச்சுட்டார். தெளிவாக சொல்லியிருக்கிறார். என்ன சொல்ல போகிறாங்களோ, படித்தவன் பாட்டை கெடுத்தான்ல. வாங்க ரேவதி அம்மா வாங்க. ஐயா, எனக்கு முன்னால் பேசிய டாக்டர் அன்புநாதன் ஐயா அவர்கள் எங்கள் எதிர்க்கட்சியாக இருந்தாலும் அவருக்கு என்னுடைய நன்றியை நான் முதலில் தெரிவித்துக் கொள்கிறேன்.
ஏன்னா எங்களுக்காக அவர் பேசிட்டு போயிருக்கார். கடைசியா ஒரு கதை சொல்லி முடிச்சார் பாத்தீங்களா? அந்த பூச்சியினுடைய வாழ்க்கை யார் கையில இருக்கு கேட்ட உடனே அந்த பெரியவர் என்ன சொன்னாரா, உன் கையில இருக்குப்பா அப்படின்னு பையன்ட்ட சொன்னார். அப்படிதானா? இப்ப அவர் பேசுற கட்சிக்கு அவர் பேசி இருந்தா என்ன சொல்லி இருக்கணும்? பூச்சியோட வாழ்க்கை பூச்சி கையில இருக்குன்னு சொல்லி இருந்தாதான் அது தன் கையில்னு அர்த்தம். அது இன்னொருத்தன் கையில எல்லாம் இருக்கு. அது எப்படியா அவர் எனக்காகவே பேசிட்டு போன மாதிரி எங்களுக்கு பேசியிருக்காரு. ஐயா, அன்புநாதன் ஐயா, உண்மையிலேயே நீங்க அன்பு நிறைந்தவர் தான் ஐயா. ரொம்ப நன்றி. வாஸ்தவம் தானையா? பூச்சி உயிர் யார் கையில் இருக்கு? பூச்சி கையில் இருக்கா? ஆட்சி கையில் இருக்கா? அப்புறம் என்னவா, அவர் எங்க கல்லூரிக்கு வந்தாராம். வந்தாரியா? அதெல்லாம் வந்தாரு, பார்த்தாரு. நான் என் பிள்ளைகள்கிட்ட பேசிக்கிட்டு இருந்ததை கேட்டார். உன் பிரச்சனை உன் கையில இருக்கு அப்படின்னு நான் ஊக்க உரை கொடுக்க போய் தான் அவனால படிக்க முடிந்தது, நல்லா தேர்வு எழுத முடிந்தது. ஒரு மாணவர்கள் உருவாவார்கள் என்றால் அதற்கு அடிப்படையில் ஆசிரியர்கள் தான் இருக்க முடியுங்கிறதையும் ஐயா அவர்கள் சொல்லிட்டார். முதல்ல டாக்டருக்கு நன்றி, எல்லாத்துக்கும் மேல எங்கள் நடுவர் ஐயா அவர்களுக்குமே நன்றி தான். ஏன்னா முன்னுரையிலேயே ஐயா எங்களுக்கான தீர்ப்பை சொல்லி தான் ஆரம்பிச்சாங்க. இந்த மாபெரும் புத்தக கண்காட்சி நடைபெறுவது என்பது பெருந்தலைவர் காமராசர் ஐயா கையில் இருந்துதான் நமக்கு கிடைத்திருக்கிறது என்று ஐயா அவர்கள் சொன்னாங்க. பெற்ற தாய்க்கு பிரியத்தை மட்டும் கொடுத்து இந்திய தாய்க்கு இதயத்தையே கொடுத்த கர்ம வீரர் கல்வி கண் கொடுத்ததால் தான் இன்றைக்கு மாவட்டந்தோறும் புத்தக கண்காட்சியை, ஒரு மாபெரும் அறிவு திருவிழாவை நாம் நடத்த முடிகிறது என்றால் யார் கையில் இருக்கு? நம்ம வாழ்க்கை பிறர் கையில தாங்கய்யா இருக்கு. யாரோ ஒருத்தர் இன்ஸ்பிரேஷனாக, முன்னுதாரணமாக இருந்துதான் நம்மை வாழ வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பதை நன்றியோட நம்ம நினைச்சு பார்க்கணும். நடுவர் அவர்களே, இந்த 2 நாள்ல இந்துஸ்தான் டைம்ஸ் ஒரு பத்திரிகை, ஒரு ஆங்கில பத்திரிகை, அந்த பத்திரிகை ரஜினிகாந்த் டைம்ஸ் போட்டு முதல் பக்கத்திலேயே நடிகர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களின் 50 ஆண்டு திரையுலக வரலாற்றை பாராட்டி ஒரு பக்கமே வெளியிட்டு இருக்கிறது. இந்துஸ்தான் டைம்ஸ் என்பதை ரஜினிகாந்த் டைம்ஸ் என்று போட்டு வெளியிட்டு இருக்கிறார்கள். இது ஒரு பெரிய விஷயம் இல்ல, அவருடைய திறமை இருக்கட்டும். ஆனால் அந்த சூப்பர் ஸ்டார் என்ன சொல்றார் தெரியுமா? நான் இவ்வளவு பெரிய உயரத்துக்கு வந்திருக்கிறேன் என்றால் அதற்கு அடிப்படை காரணம் என்னை உருவாக்கிய என்னுடைய இயக்குனர் கே பாலச்சந்தர் என்ற ஒருவர் தான் என்று குருவோட கையில தன்னை ஒப்படைக்கிறார். அது மட்டுமல்ல, நடிப்பு கல்லூரியில அவருக்கு பாடம் சொல்லி கொடுத்த ஆசிரியர் கோபாலி என்பவரை சொல்லி சொல்லி பெருமைப்படுகிறார் என்றால் யாருமே தன்னுடைய உயர்வுக்கு நான் காரணம் என்று சொல்வதே கிடையாது. நிச்சயமாக அடுத்தவர்களின் உதவியால் தான் நான் உயர்ந்திருக்கிறேன் என்று சொல்வதுதான் வழக்கம். அதுதான் உண்மையும் கூட. எத்தனை பேர் உயர்ந்திருக்கிறார்கள்? அதை விட்டுட்டு இன்னைக்கு இத்தனை புத்தகம் இன்னைக்கு வெளிவந்து இருக்கிறது. கவிஞர் முத்துலிங்கம் ஐயா அருமையா சொல்றார், நான் இவ்வளவு கவிதை எழுதுகிறேன்னா அதுக்கு என்ன காரணம் தெரியுமா? என்னுடைய கற்பனை ஆற்றல் என் கையில இருக்குன்னு சொல்லல. அவர் என்ன சொன்னாரு? என்னுடைய தாய் என் தம்பி தங்கைகளுக்கு தாலாட்டு பாடினாங்க பாருங்க கற்பனையாக. அதை கேட்டு கேட்டு வளர்ந்ததால் தான் கவிதை எழுத வேண்டும் என்ற உணர்வு எனக்கு வந்தது என்று சொல்கிறார். என்றால் நம் வாழ்க்கை எப்போதுமே அடுத்தவர் கையை பிடித்துதான் வளர்ந்து கொண்டிருக்கிறது என்பதை தயவு செய்து மறந்துடக்கூடாது. ஐயா, நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் ஐயா அவர்களுக்கு வயசான காலத்துல பின்னாடி மாரடைப்பு வந்து ஒரு முறை மருத்துவமனையில் அவர் அட்மிட் ஆயிருக்கார். அவரை பார்க்கறதுக்கு இயக்குனர் பாரதி ராஜா வந்து பார்த்துட்டு இருக்கார். 2 பேரும் பேசி விசாரிச்சுக்கிட்டு இருக்கும்போது சிவாஜி வந்து அவர்கிட்ட கதையை சொல்றார். நான் சாப்பிட்டுட்டு மத்தியானம் சாப்பிட்டு போய் படுத்தேன்னா 3 மணி நேரம் நல்லா தூங்குவேன். 3 மணி நேரம் நல்லா தூங்குவேன். கரெக்டா 5 மணிக்கு கமலா காஃபியோட வந்து என்னை எழுப்புவாங்க. அப்பந்தான் எந்திப்பேன். இதான் வழக்கம். அன்னைக்கு திடீர்னு 4:30க்கு முழிப்பு வந்து நெஞ்சு வலி வந்து அடைச்சிருச்சு, வேர்த்திருச்சு, என்னால ஒண்ணுமே முடியல. பக்கத்துல டேபிள்ல அந்த நாக்கு கடியில வைக்கிற மாத்திரை இருக்கு, ஆனா அதை எடுக்க கூட என்னால முடியல, கீழே விழுந்துருவோன்னு பயம். நான் பதறி கொண்டு இருந்த போது நல்ல வேளையா 5 மணிக்கு காப்பி கொண்டு வர்ற கமலா அன்னைக்கு 4:30க்கு காப்பியோட வந்ததுனால நான் காப்பாற்றப்பட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு மேல கேட்கிறாரு பாரதி ராஜாவை பார்த்து, ஏன்பா நீ வீடுலாம் கட்டிட்டியா? ஆமாங்கய்யா 4 வீடு கட்டியிருக்கேன். நீ 4 என்ன 40 வீடு நாளும் கட்டு,
ஆனா அந்த வீடுங்கிறது பெரிய வீடா கட்டிராத, அளவாக இருக்கிற வீடா கட்டு. ஏனென்றால் ஒருத்தன் கூப்பிட்டா குடும்ப உறுப்பினர்கள் என்னன்னு கேட்கிற அளவுக்கு வீடு இருக்கணுமே தவிர பங்களா மாதிரி கட்டிராத. நான் கத்துனது பிரபு பிரபுன்னு கூப்பிட்டேன், ராம்குமார்னு கூப்பிட்டேன், ஒருத்தருக்குமே நான் பேசினது கேட்கவில்லை என்றால் உறுப்பினர்கள் கூப்பிட்ட உடனே வருகிற அளவுக்கு அளவாக கட்டு என்று சொல்கிறார் என்றால், நடுவர் அவர்களே, வாழ்க்கை என்பது குடிசையா இருக்கணும்ன்றாரு. அளவான வீடு, குடிசை வீடு இல்ல, பார்க்க தேவையான அளவுக்கு இல்லையா? அதான் அவர் சொல்றாரு. நடுவர் அவர்களே, என் கையில வாழ்க்கை இல்லை, வாழ்க்கையில் பண பலம் என்பதை விட பலர் பலம் என்பதுதான் முக்கியம் என்பதைத்தான் அங்கே நடிகர் திலகம் சொல்லி இருக்கிறார். என்றால் வாழ்க்கையில் பிறர் கையில் தான் நம்முடைய வாழ்க்கை இருக்கிறது. இன்னைக்கு கல்வி எவ்வளவோ முன்னேறி இருக்கு. ஆனா சின்ன வயசுல நம்ம நினைக்கிற மாதிரி நம்ம படிக்கிறோமா? சின்ன வயசுல நமக்குன்னு ஒரு ஆசை இருக்கும், ஏதோ ஒன்று படிக்கணும்னு ஆசை இருக்கும். ஆனா காலம் மாற 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 கால சூழலுக்கு ஏற்றார் போல நம்ம என்ன படிக்க போறோங்கிறத சூழல் தான் தீர்மானிக்கும், பிறர் கை தான் தீர்மானிக்கும். ஒரு காலத்துல ஆர்ட்ஸ் காலேஜில் படிச்சு முன்னேறினவங்க இருந்தாங்க. அதுக்கப்புறம் திடீர்னு மாறிச்சு, இன்ஜினியரிங் காலேஜில் படிச்சாதான் வேலை வாய்ப்புன்னு புற்றீசல் மாதிரி இன்ஜினியரிங் காலேஜ் நிறைய படிச்சாங்க. அதுலயும் கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிக்கணும்னு ஒரு குரூப், அதுக்கப்புறம் ஐடியா படிச்சாங்க. இப்ப எங்க போய் நிக்கிறோம்? ஏஐ படிக்கணும், சைபர் செக்யூரிட்டி படிக்கணும் அப்படின்னு நம்முடைய படிப்பு என்பதே நம்ம விரும்பி படிக்கிறது இல்ல, பிறர் எதை தீர்மானிக்கிறார்களோ அதைத்தான் படிக்க முடிகிறது. என்றால் வாழ்க்கை என்பது நம்ம தனி மனிதனாக நம் கையில் எப்போதுமே கிடையாது. நடுவர் அவர்களே, கல்விக்கு இன்னைக்கு அகரம்னு ஒரு அறக்கட்டளை நடிகர் சூர்யா வச்சு நடத்திக்கிட்டு இருக்காரு. அந்த அகரம் அறக்கட்டளையில் 17வது ஆண்டு ஒன்று கொண்டாடுறாங்க. அதுல பேசின பிள்ளைகள் பேசுறாங்க, இது வரைக்கும் 17 ஆண்டுகளாக கிட்டத்தட்ட 51 மருத்துவர்களை அந்த அறக்கட்டளை உருவாக்கி இருக்கிறது என்று சொல்றாங்க. அத்தனை பேர் அந்த அறக்கட்டளையின் மூலமாக படித்து முன்னேறி இருக்கிறார்கள். என்றால் படிக்க முடியாத பிள்ளைகளுக்கு கல்வியை கொடுப்பதும் அவர்களுக்கான வாழ்க்கைக்கு கை தூக்கி விடுவதும் என்பது எப்போதுமே அடுத்தவர்களினுடைய உதவியால் தான் நடக்கும். அதனால தான் நாங்களும் சொல்றோம், நம் வாழ்க்கை என்பது நம்ம கையில மட்டும் இல்ல, அடுத்தவர்கள் கையில் இருக்கிறது. நடுவர் அவர்களே, நமக்கு திறமை இருக்கும், ஆனால் அந்த திறமைக்கான வாய்ப்பை கொடுத்து ஏற்றி விடுவதற்கு நிச்சயம் பிறர் கை ஒன்று தேவைப்படும். கவிக்கோ அப்துல் ரஹ்மான் ஐயா அவர்கள் ஒரு கவிதை எழுதுவார். ஆலாபனைங்கிற ஒரு கவிதை தொகுப்புல பித்தன் அப்படின்னு ஒரு கவிதை உண்டு. அந்த கவிதையில ஒரு வரி வரும், தீக்குச்சி விளக்கை ஏற்றியது, எல்லோரும் விளக்கை வணங்கினார்கள், பித்தன் தீக்குச்சியை வணங்கினான். ஏன் தீக்குச்சியை வணங்குகிறாய் என்று கேட்டபோது சொன்னான், ஏற்றப்பட்டதை விட ஏற்றியது உயர்ந்ததல்லவா என்று கேட்டான் என்று அந்த கவிதையை முடிப்பார். நடுவர் அவர்களே, நாம் எல்லோரும் விளக்காக சுடர்விட்டு ஒளி வீச வேண்டும் என்றால் தீக்குச்சியாக இன்னொரு கை ஏற்றி வைத்தால் தான் நம்முடைய தீபம் பிரகாசமாக எரியும். அதனால் நம்முடைய நண்பர்கள், நம்முடைய உறவுகள் மட்டுமல்ல, நம்முடைய எதிரிகள் கூட நம் வாழ்க்கையில் நாம் உந்து சக்தியாக இருந்து நம் வாழ்க்கையில் முன்னேறுவதற்கு காரணமாக இருக்கிறார்கள். என்றால் நம் வாழ்க்கை என்பது எப்போதும் பிறர் கையில் தான் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தெளிவாக சொல்லிட்டாங்க. நம்மளை நினச்சிக்கிட்டு போகாதீங்க. ஒரு 41 பேர் அன்னைக்கு காலையில் போகும்போது அவன் உயிர் அவன் கையில் தான் இருக்குன்னு நினச்சிக்கிட்டு போனான். இல்லைங்க, காலையில் அப்படி தானே போயிருப்பான், தாய் அப்படி தான் போயிருக்கும். அன்னைக்கு சாயங்காலத்துக்குள்ள கதையை பார்த்தோம்னா கந்தலாகி போச்சு. அது மேலே இருந்தவனுக்கும் தெரியலை யார் கையில் இருக்குன்னு தெரியலை, கீழே இருந்தவனுக்கும் தெரியல. ஆக நாம் மட்டும் இல்லை, பிறர் கையிலையும் இருக்கு அப்படின்னு சுற்றி வர்றாங்க. இதுவும் சரியாகத்தான் இருக்கு இல்லைங்க. யோசித்து பார்த்தா தப்பு பண்ணுறோமோ, இந்த மனுஷனை கேப்ட்டு தப்பு பண்ணிட்டோமோ, ஏன்னா நம்மளை நல்வழிப்படுத்தணுமா இல்லையா, தப்பு பண்ணிட்டோமோ அப்படின்னு ஒரு அச்சம் நமக்கு இருக்குது. ஆனால் இந்த மாதிரி சொன்னதையே நம்பிட முடியுமா? இப்போ யாரையும் நம்ப முடியல, அது வேறு தகராறாக கிடக்குது.
அவன் ஊதிட்டு போயிடுறான். என்ன சொல்கிறான் ஏது சொல்கிறான்னு தெரியல, அழுகிற மாதிரி அழுகிறாங்க. நமக்கு என்ன ஏதோன்னு பயமாகவும் இருக்குது.